ஓப்பன் பண்ண உடனே சரிங்களா துப்பாக்கி ஸ்டேட்டஸ் எல்லா ஸ்டேட்டஸும் எடுத்து லைனாக நானும் இவரும் போட்டுன்னு வைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டிக்கெட் எடுத்துட்டு அதையும் போட்டுன்னு இருந்தோம். எல்லாரும் கேட்குறாங்க எத்தனை வாட்ரா பாப்பேன்னு. தளபதி அவர் ஒருத்தராக பார்த்துன்னு இருந்தோம். இன்னைக்கு காலைல வந்து ஸ்கேன் பண்ணாங்க தெளிவா. அப்போ கூட சொல்லலை மாற்றிட்டாங்க அப்படின்னு. உள்ளே போனதுக்கப்புறம் போக்கிரின்னு வருது. உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியும். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். யாருமே சொல்லியே. காலைல மெசேஜ் வந்துருக்குது. நாங்களாம் அச்சு பூச்சின்னு வரதான் பார்ப்போம். காலைல வந்து கீழே விழுந்ததுக்கு பேர் அவ்வளோதாங்க வரும். இவர் வந்துட்டாரு. யோ எங்கேயா இருக்க படம் போட போறாங்கயா அப்படின்னு கேட்குறாரு. இவரு வந்துட்டு உள்ள போனா போக்கிரி. இவர் வெளியே வந்துட்டாரு. நான் உள்ள போறேன். இவர் வெளியே யோ போக்கிரி போடுறாங்கயா துப்பாக்கின்ட்டுன்னு அப்படின்றாரு. என்ன பண்ண சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போனோம். உள்ள போய் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியான இது ஒரு அரை மணி நேரமா சீட்டு எதுவும் தரல. எல்லாரும் தேர்ந்துக்கிறோம். பவுன்சர் வந்து டிக்கெட் என்ன சீட்டுப்பான்னு கேட்குறாங்க. அப்புறமா தான் போயிட்டு பார்த்துட்டு உக்காந்தோம். அப்படியே உக்கார ஒன்று இன்னொரு பாட்டா மறுபடியும் எஞ்சி ஒரு ஸ்க்ரீனுக்கு மறுபடியும் ஆடிட்டு மறுபடியும் வந்து உக்காந்தோம். என்ன பண்றது துப்பாக்கின்னு வந்தது. துப்பாக்கி போடலாம். இது சாட்டிஸ்ஃபைடு தான். அது எப்படி சாட்டிஸ்ஃபைட்னாக்கா எல்லா பாட்டுமே 2 வாட்டி 3 வாட்டி போட்டு பண்ணிட்டாங்க. லாஸ்டா பாட்டு கேட்டோம். நான் ரெடி தான் பாட்டு கேட்டோம். வேற குரல்ல வந்தேன் தலைவா. இது வந்துட்டு வேற மாதிரி இப்ப ஆயிடுச்சு. வரும்போது வேற குரல், இப்போ வேற குரல். கத்தி போச்சு, விசில் வச்சு இங்க வலிக்குது. இப்போ முடியல. பரவாயில்ல, வேலையெல்லாம் கட் பண்ணிட்டு தளபதிக்காக வந்து இப்போ வேலைக்கு போறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இப்ப வெயிட் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். முடிவு பண்ணணும். இப்ப 2 வாட்டி போன் வந்துச்சு எடுக்கல. அவருக்கு போன் வந்துச்சு எடுக்கல. என்ன பண்றது? ஃபைனல் டிசிஷன் போகாதீங்க, நாளைக்கு போய்க்கலாம். ஓகே. தளபதி வேற மாதிரி இருக்காரு. 36 வருஷம் எங்க அண்ணன். இன்னும் என்ன வைப் பாரு ப்ரோ. வேற லெவல். திருப்பி தலைவர் ஸ்கிரீன்ல பார்க்க கண்டிப்பா 6 மணிக்கு கத்தி புக் பண்ணிருக்கேன். இதே மாதிரி கத்தி 6 மணிக்கு தளபதி புக் 6 மணிக்கு கத்தி புக் பண்ணிருக்கேன். அதுக்கு வருவேன். 3 மணிக்கு போக்கி இருந்துச்சு. அதுக்கு இருப்பேன். இங்க தான் இருப்பேன். மிஸ்டர் பின் மாதிரி போடுவான். சொல்றான், நீ சொல்றான் என்னடா இனி யாராச்சும் கேளு ப்ரோ. இல்ல ஆக்சுவலா திருப்பி வந்து தளபதி பார்க்க வந்து. ஆமா ப்ரோ, நான் தான் ப்ரோ செலிப்ரேஷன் பண்றேன்ல. ஓகே ப்ரோ, ஐயப்பனை பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷமா, அதை விட என் தளபதி பார்க்கிறது சந்தோஷம். ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் சொல்லு. ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ்க்கு ஓடிஎஃப்சில இருக்காங்க எல்லாரும் இங்க தான். ஓகே, தளபதி உள்ள அந்த பழைய ஸ்டெப் பழைய டான்ஸ்லாம் ப்ரோ எங்களுக்கு வந்து தளபதி எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும். என்னடா ப்ரோ, கடவுள் எப்படி இருந்தா எப்படி ப்ரோ? கடவுள் எந்த வயசுல எங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. கடவுள் ப்ரோ அவரு. தலைவர் 2 ஸ்டெப் போட்டீங்களா? ஐயோ வேணாம் என்ன ஸ்டெப் போடுறீங்க? நம்ம இல்ல பாப்பே இல்ல வேணாம். நாங்க ஆடுவோம் இல்ல. கண்டிப்பா வந்து தளபதி வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க அங்கலாம் இல்ல, எல்லா ஸ்டேட்லயுமே தளபதி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா லியோ சக்சஸ் மீட்ல அவர் உடம்பு தோல் எடுத்து எங்களுக்கு செருப்பா தைக்கணும். எனக்கு அடுத்த ஜென்மம் இருந்தா என் தளபதிக்கு நான் செருப்பா இருக்கணும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இவன் சொல்லிட்டான் செருப்பா தைக்கிறேன். நல்லா பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் கொஞ்சம் மெதுவா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து வைபே வேற. அவள்தான் எல்லாருமே வந்து செகண்ட் ஹாஃப் லீவ்னா சொல்லுவாங்கன்னா இல்லை இது போதும், ஐயோ இது வந்து வேற மாதிரி வச்சிருக்கலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமே. ஏன்னா வந்து அதோட ஆக்டிங், தளபதியோட ஆக்டிங் இருக்குதுல ஒரு லெவலில், அது தனியத்து காட்டிருப்பாரு. பர்ஃபார்மர் விஜய் கதை இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒரு போவோம் லைனில். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்னே ஒன்றான். அந்த லைன் ஒன்று எடுப்பார் பாரு, அந்த ஆக்டிங் பண்ணுறது, அந்த பேசுறது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் ரசிக்கவே மாட்டானுங்க. அந்த பொட்டைங்கிறானுங்க பாரு, அந்த பொட்டைங்க எச்ச பொட்டைங்க. நீ சாமி நீ இருக்கம்னு இருக்கோம்டா. நான் சாமி இல்லை, எச்ச பொட்டைங்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை பற்றி ஐயோ அவரு இது நஷ்டாரு, அவரு அது நஷ்டாரு, அவர் வந்து இது பண்ணிட்டாரு டே அந்த மீசராஜன் எங்கிறான். டேய் ஆமாங்கடா மீசராஜன். டேய் ஏற்கனவே பேசினேன். ஏற்கனவே ஏதோ நல்லா கேட்டுக்கோ. மீச எடுக்கிறியா என்ன சொன்னா ரஜினி கழுகு போடா வெளியா. என்ன நான் பேசுறேன். நீ பேசுறதுக்கு எல்லாத்தையும் உனக்கு பதில் தெரியுமா? காமிச்சிட்டோம் இங்க. யாரை பத்தியும் பேசுதா அவரே பேச அவரே வீடியோ போடுறான். இல்ல நான் வந்து இது சொன்னாங்கல்ல, இவர் எவ்வளவு பெரிய ஆளு ரஜினி, அவர் போட்டார்ல ஐட்டம்ஸ் காவாலையான்னு. அது அசிங்கமா காவாலையா இல்ல காட்டாம போயிரு உட்காந்து அப்படி போடா வெளியா போறமா போடா. சும்மா பேசுனது எல்லாமே வந்து சும்மா பேசினே கூடாது உட்காந்து. இங்க ரெக்கார்ட் மேக்கர் வேற மாதிரி. ஒருத்தர் ஒரு சாங் விட்டா கூட அந்த ரீச் வந்து வேற. அது யாரா தளபதி. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி யாருன்ட்டு. சும்மா எனக்கு பேசுறது இருப்பானுங்க. நான் அஜித், நான் தனுஷ், நான் இது அது பேசுறவங்க கிளம்பு, முதல்ல கிளம்பு. ஏறு அந்த ராஜலட்சுமி சொன்னால என் புள்ளைய கட்டி போறானு. உனக்கும் புள்ளைய விளக்க தெரியலடி, உனக்கும் புள்ளைய விளக்க தெரியல. எந்த குழந்தை நல்லவராகிறதோ
டேய், எந்த குழந்தை நல்லவராகிறதோ தீயவராகிறதோ அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இருக்கு. உனக்கும் பிள்ளைய வளர்க்க தெரியல. நீங்க இப்படி தருதலை என் தளபதி எப்படி இருப்பான்? அவன் சாமி ஆசாமே பேசுறான் லைட்டா. ஒன்றும் இல்லை, யாருமே வந்து அவங்க படத்தை அவங்க என்ஜாய் பண்ணுங்க. அவங்கவுங்க ஃபேன்ஸ், அவங்க ரசிகர் எல்லாமே அது பண்ணுங்க. அதை விட்டு இன்னொருத்தரை பற்றி பேசுறது பேசுனீங்கன்னா செருப்படி தான் வாங்கி போவீங்க. இப்போ வாங்கினீங்க பார்த்தீங்களா எல்லாருமே. நான் சப்பா பேசினுக்கிறேன் உட்காந்து. எல்லாருமே பேசுனாங்க. என்ன பஞ்சலியும் தெரியும். ஒரு ப்ரொமோஷனில் எதுவுமே இல்லை. ஒரு படம் ஒரே ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இந்த லெவல் சக்ஸஸ் ஆகிதுன்னா ஒரே ஒன்று தான், தளபதி விஜய். தளபதி ஒரே ஒரு தளபதி சொல்கிறாங்களே, தளபதி ஸ்டாலின். ஸ்டாலின் ஓடுங்க, போ உதயநிதி ஸ்டாலின் ஓடுங்க, கிளம்பு. ஒரே போடுறான் ஒரே ஒரு தளபதி தான், தளபதி விஜய். சரியா? அவன் வந்து இப்போ கட்சியாளர்லாம் வந்து ஒன்று பேச சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து தளபதி விஜய் இது எங்கள் பேர் எடுத்துனாரு. இப்போ ஒரே ஒரு தளபதி. அந்த ஒருத்தன் பேச அந்த காண்டி போட்டேன் தாடி விட்டு. டேய் உன்னை பார்த்துன்னு வச்சுக்கோ, உன்னை கண்ணு கொண்டு வெட்டி போட்டுருவேன் அங்கே. ப்ரோ இங்க பாரு, லியோ சக்சஸ் மீட்ல எங்க தளபதி நாங்க போட்டிருக்கோம். அவர் போடாதான். ஆமா, என் உயிர் என் நெஞ்சில் குடிக்கும் என் தளபதி. அது பார்த்தா டிக்கெட்டே இல்லாம ஸ்ரீலங்கால இருந்து சேலம்ல இருந்து வந்தாங்க. எல்லாம் காசுக்காக பிரியாணிக்காக வந்த கூட்டம் இல்ல. எங்க தளபதியோட முகத்தை பார்க்கறதுக்காக ஊர் பேர் தேர்தல் வந்திருக்கோம். அதான் எங்க தளபதியோட மாசு. காட்டு தலைவா சாமி சாமி அது போட்டு சாமி எங்க கடவுளே. ஆக்சுவலாக இப்போ போட்டது அங்கே வந்தது துப்பாக்கி பத்துக்கு தான். ஆனால் அங்கே போட்டது போக்கிரி படம். சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலுமே துப்பாக்கியோ போக்கிரியோ இல்லை கத்தியோ ஏதோ ஒன்று எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அவ்வளோதான் மேட்ரு. நாங்கள் யாருக்காக பார்க்குற முடியும்? தளபதி ஒரு மனுஷன், அவருக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அவர் எத்தனை இந்த படத்தில் 30 தடவை பார்த்துருப்போம் கண்டிப்பாக. இந்த தடவை பார்த்தாலுமே ஃபஸ்ட் ஷோ மாதிரி ஃபீல். ஆடியன்ஸ் சொல்ல பார்க்குற மாதிரி ஃபீலே வேறு மாதிரி. மெயினாக ரோஹினி தேட்டரில் பார்க்குற ஃபீல் தனி, அது சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே ஒரே மனுஷன் தளபதின்ற அந்த ஃபீல் வந்துடும். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்களா, இந்த ஃபோட்டோஸ் நான் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் சரி ப்ரோ, அந்த ஃபோட்டோ பார்ப்பேன், இல்லை அவர் பேசுகிற ஸ்பீச் கேட்பேன். எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுதுன்னே தெரியாது. லவ் ஃபெயிலியரோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கிட்டு போயிடுச்சு, ஏதோ ஒன்று. உங்களுக்கு பிடிச்ச ஆளை பாருங்கள். எனக்கு தளபதியை பிடிக்கும். எப்படி டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த மனுஷனை பார்ப்பேன், எல்லாமே போயிடும். அந்த ஒரு ஆளுக்காக தான் என்ன வேணால் பண்ணலாம், கண்டிப்பாக என்ன வேணால் பண்ணலாம். என்ன படத்துக்கு வந்தீங்க? தளபதியை வந்து பிளட்டி ஸ்வீட் அதை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தப்போ பயங்கரமான சந்தோஷம். ஸோ என்ன போகிரி படத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு துப்பாக்கி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது கேன்சல் பண்ணிட்டாங்க திடீர்னு. சரி பரவாயில்ல, அதுவும் இந்த படம் நல்லாயிருக்கும். சரி அதை வந்து பார்த்தோம். போக்கிரி பார்த்தீங்க. தலைவர் வந்து அந்த இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் டிவியில் பார்த்துருப்போம், வளர்ந்து கொஞ்சம் இதில் பார்த்துருப்போம். பட் ஸ்க்ரீனில் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம். ஸ்க்ரீனில் அதுக்காக தான் மெயினாக வந்து இதை புக் பண்ணி படத்தை டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருப்போம். தேட்டரில் பார்க்கணுன்ட்டு தான் வந்தது. அந்த ஓப்பனிங் சாங் ஆமாம், ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஆமாம். என்னென்ன சாங் போட்டாங்க? இது மாம்பழம் முன்னாடி போட்டாங்க. முன்னாடி போட்டாங்க. மூணு ஃபஸ்ட்டு படம் முன்னாடி போட்டாங்க. மாம்பழம் சாங் முன்னாடி போட்டாங்க. அது 2 வாட்டி போட்டாங்க. அது முன்னாடி போட்டாங்க. பட் ஆனால் துப்பாக்கிக்காக எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம். அப்புறம் போக்கிரி மாத்துறாங்க. வருஷமா தளபதி ஃபேனு நாங்கள் அப்போதுலேருந்தே ஒரு 18 இயர்ஸா படம் பார்க்க வந்தது துப்பாக்கி, இவங்க போட்டது போக்கிரி. சரியா? சரியான கண்டாயிடுச்சு. ஆனால் படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு எல்லா பாட்டுமே ஒன்ஸ் மோர், மறுபடியும் ஒன்ஸ் மோர், மறுபடியும் ஒன்ஸ் மோர். லாஸ்ட்டாக கத்தி படம் செல்ஃபி புள்ள போட்டோம்ப்பா. கத்தி கத்தி கேட்டோம், சரியான கத்தி. நான் ரெடி தான் கேட்டோம். டியூப்லேருந்து பொண்ணுன்ட்டாங்கப்பா, எங்களுக்கு மனசு இல்லைப்பா. சரி செல்ஃபி புள்ள போடுன்ட்டோம், மனசே கேட்கல. போடுன்னு போட்டாங்கப்பா. செல்ஃபி புள்ள ஓகேவான்னுட்டா. தலைவா போடு தலைவானோம். போட்டாப்புல போட்டு கத்துக்கிறதுல கத்தி அது ஒன்ஸ் மோர் கேட்டோம். இல்லைப்பா டைம் இல்லை, அடுத்த படம் பொண்ணு சைலண்ட்டாக வந்துட்டோம். அடுத்த படம் தலைவா 10 மணிக்கு துப்பாக்கியா போக்கரி போட்டது. கத்தி போட்டுருந்தாக்கா மனசார பார்த்துருப்போம். போக்கரி போட்டான் நிறைய சன் டிவியில் பார்த்துருவோம். இருந்தாலும் பார்த்தது எதுக்கு? தளபதி ஒரே ஒரு ஆள். சரிங்களா? இதெல்லாம் மனசு தொண்டை ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண மாதிரி கத்தி கத்தி போச்சு. தொண்டை வலி இது. இப்போ நான் வேலைக்கு போனோம், 12:30 மணிக்கு வர சொன்னாங்க. மணி 1:30. நான் வேலைக்கு போனால் விடுவாங்களா? அவரு என்ன சொன்னார் தெரியுமா? தலைவா அப்படியே அவரை காட்டு, அவர் காட்டு. அவர் வந்து காலைல ஃபோன் பண்ணி வண்டி இன்ஜினில் தண்ணி ஏறிச்சு, வர முடியும். அவன் பார்க்க மாட்டான் தலைவா, அவன் ஒரு ஆள் இல்லை தலைவா. இன்ஜினில் தண்ணி ஏறிச்சு, பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்ட்டாரு. நான் என்ன சொன்னேன்? ஊருக்கு போகிறேன், 12 மணிலாம் வந்துடுவேன் அப்படின்னு. 12:30க்குள்ளே வர பாருங்கண்ணா. 1:30 ஆயிடுச்சு. இப்போ போனால் 1008 ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துருச்சு. ஃப்ளைட் மோட்ல போடு. ஒரே ஆள் தளபதிக்காக வேலையாவது மயிராவது, அவ்வளோதான் முடிஞ்சுது.